அமெரிக்கா தனது டாலரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறது. அதற்கு இந்திய மக்களை அல்லவா முதலில் அவர்கள் பாதுகாத்திட வேண்டும். இந்திய பொருட்களுக்கு மீதான அந்த வரி விதிப்பை குறைத்திட வேண்டும். அப்பொழுதுதானே இந்தியாவும் காப்பாற்றப்படும். இந்தியா பலவீனப்படும் பொழுது எப்படி டாலர் காப்பாற்றப்படும்? ட்ரம்ப் சொல்வதை கேட்டு எந்த நாட்டிடமிருந்து நாம் கச்சா வாங்குவது என்று தீர்மானிப்போமானால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டார். நம்மை தாழ்த்தியது மட்டுமல்ல, நமது நாட்டினுடைய நலனையும் அவர்களுக்காக சமரசம் செய்திருக்கிறார் மோடி என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோச செய்தியில் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதானியின் நலனை காப்பாற்றுவதற்கு, அதன் மூலம் உங்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் இந்தியாவை அமெரிக்காவிடம் விற்றுவிட்டீர்கள் என்று இன்று நாடாளுமன்றத்தில் நடந்த இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். மோடி அரசை பார்த்து அவர் கேட்ட கேள்விகள் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒரு எதிர்க்கட்சியாக கூட அவர் பேசவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவை எப்படி அந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவுடன் நலனை நீங்கள் காப்பாற்றி இருக்க வேண்டும் என்பதற்கு 3 நிபந்தனைகளையும் அவர் சொல்லியிருக்கின்றார். அமெரிக்கா தனது டாலரை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறது. அப்படியானால் அதற்கு இந்திய மக்களை அல்லவா முதலில் அவர்கள் பாதுகாத்திட வேண்டும். இந்திய மக்களினுடைய நலனை பாதுகாத்திட வேண்டும். இந்திய பொருட்களுக்கு மீதான அந்த வரி விதிப்பை குறைத்திட வேண்டும் அல்லது முற்றிலுமாக நீக்கிட வேண்டும். அப்பொழுதுதானே இந்தியாவும் காப்பாற்றப்படும். இந்தியா பலவீனப்படும் பொழுது எப்படி டாலர் காப்பாற்றப்படும், டாலரின் மதிப்பு காப்பாற்றப்படும் என்றெல்லாம் ராகுல் காந்தி ஆழமாக வினவி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ட்ரம்ப் சொல்வதை கேட்டு எந்த நாட்டிடமிருந்து நாம் கச்சா வாங்குவது என்று தீர்மானிப்போமானால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டார். அது முழுமையாக நம்முடைய நலனை ஒரு நாட்டுக்கு விற்று விடுவதற்கு ஒப்பல்லவா என்று கேட்டிருக்கிறார். நான் எங்கே பெட்ரோல் வாங்கணும், எங்கே டீசல் வாங்கணும், எங்கே சமையல் எரிவாயு இறக்குமதி செய்யணும் அப்படின்றது நம்முடைய முடிவு. அதை ட்ரம்ப் நிர்ணயிக்கிறதா இருந்ததுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ட்ரம்ப்போடு மோடி அரசு சம பலத்துடன், சம மரியாதையுடன், அந்தஸ்துடன் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை. மாறாக அவர்கள் ஆதிக்க நிலையிலிருந்தும் ஒரு சர்வெண்ட் நிலையிலிருந்தும் இந்தியா பேசியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மை தாழ்த்தியது மட்டுமல்ல, நமது நாட்டினுடைய நலனையும் அவர்களுக்காக சமரசம் செய்திருக்கிறார் மோடி என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். 3வது சொல்லும் பொழுது விவசாயிகளினுடைய நலன், பால் பொருட்கள், வேளாண் விளைபொருட்கள், பிறகு தீவனங்கள் போன்றவை ஆகியன இறக்குமதி செய்ய ஒப்புக்கொண்டிருப்பது இந்தியாவினுடைய சந்தையை எப்படி பாதிக்காமல் இருக்க முடியும்? இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒன்றும் அப்படியே விட்டுவிடவில்லை, அப்படியே திறந்து விட்டுவிடவில்லை, நாங்களும் சில நிபந்தனைலாம் போட்டிருக்கோம். என்ன நிபந்தனையை போட்டீங்க? அது வெளில சொல்லுங்க. இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் 2வது 3வது வாரத்தில் கையெழுத்தாகும்னு சொல்றீங்க. என்ன சொல்லி, என்ன அடிப்படையில் கையெழுத்தாக போகுது? அது எல்லாவற்றையும் மறைத்து கொண்டே சொல்லுகின்றார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா வாங்கக்கூடாது என்றால் ரஷ்யாவுடனான இந்தியாவுடைய உறவை எப்படி அமெரிக்கா தீர்மானிக்கலாம்? அப்படி தீர்மானிப்பதாக இருந்தால் இந்தியாவுடைய இறையாண்மை என்பது எங்கே போய்விட்டது என்று அடுக்கடுக்காக கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்க அதானி அங்க மாட்டிக்கிட்டாரு, நிதி திரட்டுறதுல மாட்டிக்கிட்டாரு, அதோடு சேர்ந்து நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க. ட்ரம்ப் சொன்னதா ஒரு செய்தியே வருது. நான் நினைச்சா ஒரு சில நாட்களில் பிரதமர் மோடியினுடைய அந்த மதிப்பை ஒன்றுமில்லாமல் செய்துவிட முடியும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஏன் முக்கியமா அதை ராகுல் காந்தி குறிப்பிடவே மாட்டேங்கிறாரு. இப்பொழுதுமே ட்ரம்ப் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு வராரு, அவ்வப்போது எடுத்துறதுக்கிட்டே வராரு. அது என்ன அப்படின்னா, இவிஎம் வச்சுக்கிட்டு தான் நீங்க விளையாடுறீங்க, இவிஎம் நீக்கணும், அது தேர்தலுக்கான ஒரு கருவியே கிடையாது, அதை வச்சுக்கிட்டு நியாயமான தேர்தலை நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டே வர்றாரு. அந்த நாடு தான் அந்த சிப்பு உங்களுக்கு உருவாக்குது.
அவங்களுக்கு தான் தெரியும் அந்த சிப்பில் இருக்கக்கூடிய சோர்ஸ் கோடு என்னன்றது. அந்த சோர்ஸ் கோடை பொறுத்து தான் அது இங்கே இயங்க போகுது. இங்கே இருக்கிறவங்களாம் அப்படி திறந்து கட்டிட்டு துப்பாருங்க ஒன்றும் இல்லை, துப்பாருங்க எல்லாம் சரியா இருக்குது, துப்பாருங்க லாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்ட உடனே நம்மளால எல்லாம் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க, அரசியல்வாதிகள் உட்பட. உண்மையில அந்த சிப்புக்குள்ள என்ன இருக்குது அப்படின்றது தெரியாது. அதை பற்றி ஒரு வழக்கறிஞர் இந்திய உச்சநீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அதை ஆராய்ந்து இந்திய மக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும் போது அந்த வழக்கையே விசாரணைக்கு ஏற்க மறுத்து விட்டது இந்திய உச்சநீதிமன்றம். அப்படியெல்லாம் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை சந்தேகப்பட முடியாது. அதுக்குள்ள என்ன இருக்குது, எப்படியான சோர்ஸ் கோட் இருக்குது, அது சரியா இயங்குமா இயங்கதான், எதுவுமே இல்லை. அதே மாதிரி சிம்பிள் லோடிங் அது பண்ணும்போது அந்த இவிஎம் உடைய இயக்கத்தையே மாத்தலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை பத்தியும் எவ்வளவு பேர் பேசுனாங்க. அதையும் இந்திய உச்சநீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கல. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தெரியும் தானே. அமெரிக்காவில் இருந்து தான் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிரான ஒரு பெரிய அளவுக்கு அங்கே ஒரு மாஸ் மூவ்மெண்ட் நடத்தக்கூடிய டேவிட் டில் என்பவர் இந்தியாவில் இதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதமே போட்டிருந்தார். ஆனா என்னுடைய புத்தகத்துல நான் குறிப்பிட்டிருக்கேன், வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சி புத்தகத்துல, என்ன அடிப்படையில் அதை பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு. ஆக அமெரிக்காவிற்கும் ட்ரம்ப்புக்கும் அங்க இருக்கிற எல்லாருக்கும் மோடி எப்படி ஜெயிக்கிறாரு, அது இவிஎம்னுடைய வேலை என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனாலதான் ரொம்ப ஈஸியா இறங்கி இப்போ என்ன அடிப்படையில் இவர் ஏன் தலைக்கூடியணும். பேச்சுவார்த்தை எந்த இடத்துல ஓப்பனா நடந்துச்சு, 5 ஆண்டுகளில் $500 பில்லியன் என்கின்ற அளவிற்கு இந்திய சந்தைக்குள் வேளாண் விளைபொருட்களும் பால் பொருட்களும் ஏற்றுமதி செய்ய போறோம். அதன் மூலமா நம்முடைய ஊரக பகுதியில் வாழக்கூடிய கிராமத்து மக்கள் ஏராளமாக பணம் பெற போகிறார்கள் என்று அமெரிக்காவினுடைய தொழில்துறை வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனா இவங்க என்னன்னா நமது அப்ப 500 பில்லியன்ன்றது என்னது, இப்ப அதை பேச்சுவார்த்தையில் அந்த 500 பில்லியன் அப்படின்றத எடுத்துட்டு பெரிய அளவிற்கு அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. ஏன் அதை மறைக்கிறீங்க? 500 பில்லியன் அமெரிக்காவினுடைய உற்பத்திகள் இந்த நாட்டின் சந்தையில் நிரம்பும் போது இந்திய விவசாயினுடைய விளைபொருட்களுக்கு என்ன மரியாதை சந்தை இருக்க போகிறது. இதைத்தான் ராகுல் காந்தி கடுமையா பேசுறாரு. இவ்வளவு மோசமான ஒரு ஒப்பந்தத்தை நாங்க கண்டதே இல்லை, ஏன் இந்த மாதிரி இறங்கி போறீங்க அப்படின்னு கேட்டு சொல்லியிருக்காரு. வெளியில உடனே பிஜேபி காரங்க எப்படி அதுக்கு பதில் சொல்றாங்கன்னா, இவருக்கு என்ன தெரியும், சும்மா எடுத்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னா மாதிரி. எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுன்றதான் பார்த்துட்டு இருக்கிறோமே. ரஷ்யா கிட்ட வாங்கின அந்த கச்சானால இந்த நாடு எந்த பலனும் அடையலை. ஆனா ரிலையன்ஸ், நரோரா இவங்கெல்லாம் நல்ல பலன் பெற்றாங்க. எவ்வளவுக்கு? $1300 கோடி அளவிற்கு அவங்க பலன் பெற்றாங்க. அதனால இந்திய ஒன்றிய அரசுக்கோ இந்திய மக்களுக்கோ 10 பைசா பிரயோஜனம் இல்லை, அவ்வளவுதான். இப்ப அவர் சொல்றாரு வெனிசுலால நீங்க கச்சா வாங்கணும்ட்டு. அது இருக்கிறதுலே ரொம்ப சோறு கச்சா, அதாவது நிறைய சுத்தகரிப்பு பண்ணணும். அப்படின்னா சுத்தகரிப்பு செலவு அதிகரிக்கும். அப்ப நல்ல கச்சா வாங்கிட்டு இருந்த இடத்துல படு மோசமான கச்சா. ஏன்? ட்ரம்ப் வலியுறுத்துறாரு, அவ்வளவுதான். அப்ப எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டு தங்களே இழக்கக்கூடிய இந்தியா, அதைத்தான் சொல்றாரு ராகுல் காந்தி, யூ ஆர் காம்ப்ரமைஸ்ட். நீங்கள் நமது நாட்டினுடைய நலனை சமரசம் செய்து விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாட்டு மக்களுக்கு ஆங்கிலத்துல அங்க ஆங்கிலம் இதெல்லாம் இந்தியில எல்லாம் பேசுறது இல்லை. இப்ப வேணா இதுக்கு ஒரு பதில் கொடுக்க போறாரு பாருங்க பிரதமர். இதை பத்தியே பேச மாட்டாரு. அப்போ நேரு என்ன பண்ணாரு தெரியுமா, அப்ப இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்போ இந்த நாடு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்ட்டு எதையோ பேச போறாரு. பொறுத்திருந்து தான் பார்க்க போறீங்க. நேரடியா இந்த ஒப்பந்தம் ஏன் செய்யப்பட்டது, எந்த அடிப்படையில் நம்மளை அமெரிக்கா மிரட்டுறான், எப்படி ட்ரம்ப் அடிக்கடி மிரட்டுறாரு, ட்ரம்ப் சொல்லி ஏன் நம்ம போரை நிறுத்தணும் அப்படின்ற எதற்குமே பதில் கிடையாது மோடியினுடைய ஆட்சியில். அப்படியே கையை எடுத்துக்கிட்டு அவரே ட்ரம்ப்போட கையை பிடிச்சிட்டு உயர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ சாதிச்சுட்டா மாதிரி நடிக்கிறாரு. கொஞ்சம் கூட வெட்கமானம் இல்லாமல் இந்த நாட்டினுடைய நலனை விட்டு கொடுத்து விட்டு ஏதோ வெற்றி பெற்றதை போல சிரிக்கிறாரு. அப்படியே ட்ரம்ப் என்ன பண்ணுவாரு, இப்படி கூட ஒரு மனுஷன் நம்மளுக்கு சிக்குவானா உலகத்துல அப்படின்னு பாக்குறாரு. இந்த நாடு அவ்வளவு பெரிய சந்தை, 145 கோடி மக்கள் கொண்ட மாபெரும் சந்தை. ஆனா இந்த சந்தையில இருக்கிற மக்களுடைய உற்பத்தி அது இந்த நாட்டு சந்தையில விற்கப்படவில்லை என்றால் அவர்களுடைய கதி என்ன ஆகும் யோசிக்கல. இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டு நாணயங்களுக்கும் எதிராக இந்தியாவினுடைய ரூபாயின் மதிப்பு படு பயங்கரமாக குறைந்து கொண்டு வருகிறது. எல்லா நாடும், இலங்கை உட்பட. அதெல்லாம் பத்தி பேசுறதே இல்லை இவரு. $1 நிகரான ரூபாயின் மதிப்பு அப்படி பேசிட்டு விட்டுறோம். எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு போயிடுச்சு கீழே.
போய்கிட்டே இருக்குது. ஆனா ஏதோ வெற்றி பெற்ற மாதிரியும் 3வது பெரிய பொருளாதாரமா ஆயிட்டா மாதிரியும் மோடி மாறுதட்டுகிறார். இன்னும் சொல்லுவாங்க, எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலிருந்து? அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு காலம் ஏமாற்றுவார்? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.